ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெளியில் எங்கேயாவது சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு தோணுச்சு. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையாச்சா, சரி கொஞ்சம் காய்கறிகளும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். வீட்டில் கொஞ்சம் காய்கறிகள் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேரும் கிளம்பி போனோம். என்னதான் நம்ம காய்கறிகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணாலும், அங்கெல்லாம் விளைய வைக்கிறவங்க ஒருத்தவங்க, இங்கேருந்து கொண்டு வர்றவங்க ஒருத்தவங்க அப்படின்னு இருக்கையில் 2-3 நாள் கழித்து தான் நம்மளுக்கு வரும். இப்போ இவங்க அப்படி இல்லை, அவங்க ஓனாக விளைய வச்சு கொண்டு வராங்க. அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிகள்லாம். ஒரு சில பேர் தான் 2-3 நாள் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாள் பட்டதாக இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே காய்கறிகள்லாம் இருக்கும். அதை பார்க்கவே ஆசையாக இருக்கும். ரொம்ப வெரைட்டிஸும் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால தான் சரி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், என்னென்ன இருக்குதுன்னு சும்மாவாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். இந்த ஒரு தட்டு ₹50 அந்த இந்தாங்க. அப்படியே நடந்து போயிடுவோமா அந்த பக்கம்? பூசணிக்காய் சக்கரை பூசணிக்காய் தட்டை எவ்வளவு? 1 கிலோ 50 ரூபா. கொடைக்கானல் கிழங்கு. காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராகவே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிகள் தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி காய்கறிகள் இருக்கிறதுனால ஒரு சில காய்கறிகள் தான் தேவைப்பட்டுச்சு. சரின்னா அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வேறு வாங்கினோம். மாம்பழம் பார்த்திங்கன்னா 3 கேஜியே 100 ருபீஸ்ன்னு தான் வாங்கினோம். ஒவ்வொன்றும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே நைட்டு டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கல, மதுரையில் முக்குக்கு கடை இருந்தாலுமே நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு ஒரு சில கடைகள் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பிரியாணி கடை. இங்கே பிரியாணி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.